ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மழையோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு 3 டேஸாக ராமநாதபுரத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பயங்கர மழை, விடவே இல்லை. மழை ஸ்டாப் ஆகவே இல்லை, நான் ஸ்டாப்பாக பேஞ்சிட்டே இருக்குது. ஹஸ்பண்டுமே வீட்டில் தான் இருக்காங்க, வேலையெல்லாம் இல்லை. சரி, நம்மளுமே காரசாரமாக சமைச்சு சாப்பிடலாமேன்னு காலையில் பாஸ்தா தாங்க செஞ்சு சாப்பிட்டோம். அப்புறமா ஒரு 12 மணி போல் காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, அப்படியே நம்ம இது சிக்கன் பண்ணி சாப்பிட்றலாம். நல்லா காரசாரமாக பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மழைக்கு. எதுக்கும் ஈவினிங் போலவே மழை விடவே இல்லை. அப்புறமா வெங்காய போண்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி வாங்க அதையும் போடலாம். நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி போட்டோம். அவங்க டீ போடுறது, காஃபி போடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வெங்காய போண்டாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி போட்டேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மழைக்கு அதுக்கு சொல்லவா வேணும்? இப்போவே நிறைய பேர் வாயில் எச்சி ஊருன்னு நினைக்கிறேன். நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். மழை நிற்கிற மாதிரியே இல்லைங்க. நம்ம வெளியே கூட போக முடியல. ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால நான் தான் கேட்டேன், அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடலை மாவு யூஸ் பண்ணலை, மைதா மாவில் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபிலாம் எதுவுமே எடுக்கலைங்க, திடீர் பிளான் தான். அதனால் எடுக்க முடியல. எங்களுக்கு டே இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் மழை இருக்கா, இல்லை எங்கள் ஊரில் மழை பெய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நான் எனக்கு இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் எனக்கு இஞ்சி டீ போட்டு கொடுத்தாங்க. ஹஸ்பண்டுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு போல். அதனால் அவங்க காஃபி போட்டுக்கிட்டாங்க. அவங்க காஃபி லவ்வருங்க. நானுமே காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் இஞ்சி டீ போட்டு கேட்டேன். அதனால் போட்டு கொடுத்தாங்க. இந்த வீடியோ எல்லாமே அவங்க தாங்க எடுத்தாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் வீடியோவில் நான் போட்டேன்னா நீங்களே சிரிப்பீங்க. பயங்கர காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் சமாளிக்கவே முடியல. எப்படியோ சமாளித்து இந்த டேவை முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.